கிஃப்ட் கொடு. கிஃப்ட் போட்டோம் இல்லையா பாஸ்? தம்பி அவங்க பெரிய பெரிய கிஃப்டே எடுத்தாராங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பெரிய பெரிய கிஃப்ட் வரும். ஆமா பாருங்க என் பொண்ணு அவங்க மாமாக்குன்னு பாசமா ஒரு போன் ஒன்று வாங்கி வந்துக்கிறாங்க. காமிச்சிருக்கேன். அவன் சின்னதாக இருக்கும்போது சின்ன வயசில் நாங்கள் எல்லா கிஃப்ட்டும் கொடுத்தோம். இப்போ வளர்ந்துட்டான்ல, ஆன்லைனில் நிறையா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்றது செல்லு வாங்கி கொடுக்குறோம். கூகுள் அக்கா பொண்ணு தங்கச்சி கிஃப்ட் தராங்க. பாருங்க ஃப்ரெண்ட், கிஃப்டா வந்து குமிது போல. நாங்கள் வேற முத அவன் குழந்தைலேருந்தே நாங்கள் கொண்டாடுறோம். எல்லா செலிப்ரேட்டும் பண்ணுறோம். முத லைவாக கொண்டாடுறோம். நான் யூடியூப் சேனல் திறந்து பர்த்டே. ஏப்பா ஓகேப்பா வாங்கிடலாம்ப்பா. டம்மி வாங்கி தரட்டா? ஓகே. இங்க பாருங்க, மாமா கிட்ட விஷ் பண்ணிக்குமா. மா அது மேலே எடுத்து காமிக்குமா. மாத்திப்பியா? பாருங்க ஃப்ரெண்ட், அவங்க மம்மி கிஃப்ட் தராங்க. எங்க அக்கா ஹாய் சொல்றா. கமலேஷ் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்களா என்ன? எது படிக்க தெரியணும் எதுவும் தெரியல. இதில் லைவ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். யாரும் லைக் தான் பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மனப்பாடல அதெல்லாம் தெரியும். பிரியாணியை பாருங்க. சீதா செஞ்ச பிரியாணிங்க உங்ககிட்ட காமிக்கணுங்களா? தெரியுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்க வச்சு சாப்பிடணும்ல. நீங்கள் வாங்க, ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். அன்பா இருப்பா நான் லைவ்லேருந்து வெளியே வந்துடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அந்த இது நிலா சோறு சாப்பிட போறாங்களாங்க. சார்மா இது ஓகே பண்றது எதுமா தெரியலையே.